ம். 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 சொல்லு மாப்பிள்ள. ஏய் இருக்கியா செத்துட்டியா? ஏய் ஏய், நான் ஏன்டா சாவணும்? நீ தானே சொன்ன சாவ போகிறேன்னு. நான் எப்படா சொன்னேன்? நீ தாண்டா போதையை போட்டு சொன்ன சாவ போகிறேன்னு. இருக்கியா செத்துட்டியா சொல்லு. ஏண்டா நீ பாட்டுன்னு எனக்கு ஃபோனாக போட்டு சாவ போகிறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்ட. எனக்கு என்ன ஏது பண்ணுறதுனே தெரியல. நான் எப்படா நீ சொன்னேன்? தானே சொன்ன சாவ போகிறேன்னு. ஏய் அப்போ உன் போதைக்கு நான் ஊறுகாயா? ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லு, போதையை போட்டுன்னு மட்டும் சொல்லாத. என்னடா பேசுகிற? ஏய் நீ சொன்னதை நம்பி உன் பொண்டாட்டிக்கிட்ட வேற சொல்லி தொலைச்சிட்டேன்டா. எது, ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டியா? ஏன்டா சொன்ன? ஏன்டா அவள்கிட்ட சொன்ன? நீ ஃபோனே எடுக்கல, அப்புறம் என்ன பண்ணுறது? ஏதாவதுன்னா பாப்பா என்ன தான் கேள்வி கேட்கும். எனக்கு ஒரு வழி தெரியலடா, என்னை என்ன பண்ண சொல்கிற? அதான் உன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி மொத்த கதையும் சொல்லிட்டேன். நாங்கள் மாறி மாறி ஃபோன் அடிக்கிறேன், நீ ஒரு காலையும் அட்டன் பண்ணல. சரி வைடா வைடா வைடா, நான் பார்க்குறேன்டா, வைடா. நீ வேற தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கடா. அட பிக்காளி பையில, நானாடா தேவையில்லாத வேலை பார்த்தேன். ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். என்ன சொல்கிறான் அவன்? நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னானா? ஆஹா, போதையை போட்டு நான் அவன்கிட்ட உளறியிருக்கேன். இப்போ அவள் ஃபோன் அடித்தா நான் என்னத்தை சொல்கிறது? ம், ஐயையோ. ஹலோ, கேக்குதா? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹலோ, சொல்லுமா. ஏதோ சாக போறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டியாமே. அது வந்து என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லைப்பா, அது நான் அவங்ககிட்ட வேற சொன்னேன்ப்பா. அவன் நெட்வொர்க் ப்ராப்ளத்தால சரியாக கேட்காம அவன் உங்ககிட்ட தப்போ ஏதோ உளறி இருக்காமா. வேற ஒன்றும் நான் தான் இல்லை. ஏதோ கோவத்துல பேசிட்டேன். அதுக்காக என்னை விட்டு நிரந்தரமா போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லைடா, நீ பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத. என்ன, அதான் அமௌண்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஈவினிங்குள்ளே ரெடி ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்மா கிட்ட ஏதாவது பணம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டியா? ஏதாவது சொன்னாங்களா? கேட்டு பார்த்தேங்க, ஒன்றும் கிடைக்கலங்க. அப்படியா? சரி விடு. தெரியாம பேசிட்டேன், சாரிங்க. இல்லைடா, பரவாயில்லடா. அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. சரி ஓகே, நீ பயப்படாம இரு. நான் அமௌண்ட் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன், ஓகேவா? சரிங்க, வச்சிட்டா? வச்சிடுறேன். போதையை போட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்கேன். ஒருவேளை நான் தற்கொலை பண்ணியிருந்தேன்னா என் ஒய்ஃபோட நிலைமை. எப்படி எல்லாமோ வாழணும்னு நினச்சேன். எவ்வளவோ கனவுகளோட என் ஒய்ஃப் என்னை நம்பி வந்திருப்பா. அவள் என் மனசுக்குள்ளே எப்படி வந்தா?
சொல்லுங்க. இந்தாங்க. இதுக்காக தான் வந்தீங்களா? இல்லை, அப்படி இல்லை. சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன இங்கேயே? என்ன இங்க? இல்லை, வீடு. வீடு, ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான். ஓ, அப்போது உங்கள் அப்பா அம்மாலாம்? சரி, சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம், பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. உங்கள்கிட்ட சொல்கிறதால பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஓ, சாரிங்க. இட்ஸ் ஓகேங்க. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் என்னை செல்லமாக வளர்த்தாங்க. ஒரே பையன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. திடீர்னு அவங்க இறந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்று வெளியூர் போய் பொழைச்சிக்கலான்னு நினைக்கும்போது தான் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டால், இந்த சொத்தில் எனக்கு பங்கு இல்லை அப்படின்ட்டாங்க. அது எப்படி? அம்மா அப்பா சொத்தில் பிள்ளைக்கு எப்படி பங்கு இல்லாமல் இருக்குன்னு கேட்டப்போ அவங்க ஒரு உண்மையை சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொந்த பிள்ளை இல்லையா, தத்தெடுத்து வளர்த்தாங்களாம். இதை கேட்டதும் நான் உடஞ்சி போயிட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு சின்ன ஷேரை வாங்கிட்டு வந்து அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி இந்த ஸ்டுடியோவை, இப்போ இந்த ஸ்டுடியோ தான் வீடு, சொந்த பந்தம் எல்லாமே. அப்போது கல்யாணம்? அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க. எனக்கு அம்மா அப்பா வேற இல்லை. எனக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பா? சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, சரி, போயிட்டு வாங்க. அப்போது நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? இல்லை, அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.
மாப்பிள்ள லைன்ல இரு. ஏ மாப்பிள்ள சொல்கிறா, கந்து வெட்டிக்காரனுக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை? அவன்கிட்ட கடன் தான் வாங்கியிருக்கேன். ஏ உண்மையே சொல்கிறா. இல்லை மச்சான், கடன் தான்டா வாங்கியிருக்கேன். ஏய், வாங்கின கடத்துக்கு எதுக்குடா அவன் பொருள் எடுத்துகிட்டு வரான்? இதோட 2 தடவை வந்துட்டு போயிட்டானுங்க. அவனுக்கு மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது. என்னடா சொல்கிற? உண்மையை சொல்லு மரியாதையா, என்னதான் பிரச்சனை? எதை இருந்தாலும் உண்மையை சொல்லு. பணம் தான் பிரச்சனையா இல்லை வேற எதனா பிரச்சனையா? வாயை திறந்து பேசு. இல்லை மாப்பிள்ள, தனபால் நான் இல்லாதப்ப வீட்டுக்கு வந்திருக்கான்டா. ஐயோ, யாரா இருக்கும்? அம்மா யாரும்மா வீட்டில்? உள்ள யாருன்னா இருக்கிறீங்களா இல்லையா? எங்கம்மா உன் வீட்டுக்காரன்? அவர் வெளில போயிருக்காரு சார். வெளியே வா. எங்கே ஆளை காணோமே? நானும் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்றாரு. என்னதான் உன் கதை? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறதே வேலை இல்லை.
அதுக்கு நீ என்னடா பண்ண? வாயா மியூசிக் டைரக்டரு, வட்டி பணம் கொண்டு வந்தியா? தனபாலன் எங்க? ஏன் தனபாலுக்கு தான் கொடுப்பியா? என்கிட்ட கொடுக்க மாட்டியா? ஆமாம், என்கிட்ட கொடுத்துட்றேன். தனபாலன் எங்கன்னு சொல்லு. தம்பி, என்கிட்ட கொடுத்தா அவன்கிட்ட கொடுத்த மாதிரி. வட்டி பணம் என்கிட்ட கொடு. அப்போ நான் கொடுத்துடலாமா? கொடுத்துட்டு போ. என்னடா இப்படி பண்ணிட்ட? ஏய், பெரிய பிரச்சனையாயிடும்டா டேய். என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? காசு கொடுத்தா அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? என் ஒய்ஃப்டா அவள்கிட்ட தப்பாக நடந்திருக்கான், சும்மா விட சொல்றியா? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா. ஆனால் உன்னை எதனா பண்ணால் என்ன பண்ணுறது? எதாக இருந்தாலும் பார்த்து தாண்டா ஆகணும். பார்த்துக்கலாம் மச்சான். ஏய், அவனுங்க வீட்டை சுற்றி சுற்றி வரானுங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏய், அதுக்கு முன்னாடி நான் வக்கீலை வச்சு எதனா பேச முடியுமா, கேஸ் கீஸ் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நீ சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இரு. நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியே வராத. ஓகேடா. சொல்லு மச்சான். ஏ மாப்பிள்ள, நீ வீட்டுக்குள்ளே இருக்குன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சைலண்ட்டாக இரு. டேய், இப்போ என்னடா சொல்கிற? அமைதியாக இரு. சவுண்ட் எதுவும் குத்துறாத. என்ன மாப்பிள்ள பண்ணுறது? எதுவும் பண்ணாத, ஒன்றும் பண்ணாத, சவுண்டே கொடுத்துறாத. உங்கள் ஹவுஸ் ஓனர் இப்போ வீட்டில் இருப்பாரா? தெரிலடா. அவருக்கு வேற 3 மாதம் வாடகை பாக்கி இருக்குடா. ஏண்டா, ஒரு இடத்துல கூட நல்ல பேர் இல்லைன்னா என்னதான்டா பண்ணுறது? என்னடா பண்ணுறது? என் சூழ்நிலை அப்படிடா. ஏய், அவனுங்க ஏதோ ஒரு முடிவில் வந்துட்டு இருக்கானுங்க. இங்கே பாரு, நான் உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவரை வர சொல்லிவிட்டு நான் ஏதாவது பண்ண சொல்கிறேன். சரி மச்சான், ஏதாவது பண்ணுறேன். நான் எதனா பண்ணுறேன். ஓகேடா. சார் வணக்கம் சார். சார், உங்கள் வீட்டு பூட்டை உடைக்க வட்டி தனபாலி நின்றுட்டுருக்கான் சார். ஆ, பழனிசாமி வாங்கின கடனுக்காக உங்கள் வீட்டு பூட்டை உடைக்க வராங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். தலை பூட்டை உடைச்சு அவனை வெளியில இழுத்தல. அவன் வீட்டை போட்டுட்டு உள்ளே தான் இருக்கிறான். பணம் கொடுக்குற சாக்கில் டீ கல்ல வச்சு கல்லை கொண்டு மண்டை உடச்சிட்டான்ப்பா. யோ பெருசே சும்மாரியா நயனு. அவன் மண்டையை உடச்சி மாவளுக்கு வைக்கல, இல்லை அவனை சும்மா விடக்கூடாது. ஐயய்யா, இனிமே நீ வாயை திறந்தா நானே கல் எடுத்து மண்டையை உடச்சிருவேன். ஏய், என்னை சாதாரண நினச்சிக்காத. எனக்கு கண்ட ஊரே நடுங்கும். இதெல்லாம் 60 70. இப்போ சொன்னால் அவனுக்கு புரியாது. எப்போ சொன்னா புரியும்? தலை முதல்ல உடத்தலை. கன்ஃபார்மாக உள்ளே தான் இருக்குப்பான்னு தெரியுமாடா அவனுக்கு? நீ உடத்தலை முதல்ல. உள்ளதான் இருக்கிறான்டா. முதல்ல உடத்தலைங்கிறேன். உடைக்கிட்டல. தலை இங்க பாரு, சொல்கிறான். அவர் சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா அவர் அடிச்ச மியூசிக் டேரக்டர் உள்ளதான் இருக்கிறான். டேய் மியூசிக் டேரக்டர், உனக்கு இருக்குடா இன்னைக்கு கச்சேரி. அப்போ அவன் உள்ளே தான் இருக்கிறான் கன்ஃபார்ம். சொல்லு மச்சான். ஏய், அவனுங்க பூட்டை உடைக்கிறானுங்கடா. நீ சைலண்ட்டாக இரு. பூட்டை உடைக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன் மச்சான். ஏய் ஏய், நீயே பொசுக்குன்னு இருக்க. அவனுங்க 4-5 பேர் இருக்கானுங்கடா. ஏய், டேய், பூட்டை உடைச்சிட்டு ஏய் நீ இருக்காங்கடா. கம்முன்னு இரு. நீ எதுவும் பண்ணாத. ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் கண்டிப்பாக வந்துடுவார்.
ஏய், பயமாக இருக்குடா. அவனுக்கு பூட்டை உடைச்சாங்கன்னு வச்சுக்க, கண்டிப்பாக நான் எதாவது பண்ணிக்க வேண்டாம். பயப்படாத, தைரியமாக இரு. வை வை. என்ன தலை பூட்டை உடைக்க சொன்னால் தடவிக்கிட்டு இருக்கிற? ஆளை பார்த்தா எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் உடைச்சிருன்னு பார்த்தா சும்மா தடவி கொடுத்துக்கிட்டு இருக்க. பார்க்குறதுக்கு தடவுற போல தான்டா இருக்கும். எவ்வளோ பெரிய பூட்டை தானே அசால்ட்டாக உடச்சிடுவேன். ஏய், யாருப்பா அது? யாருப்பா நீங்க? பூட்டி இருக்க வீட்டை உடைக்கிறீங்க? சார் அவன் வந்து என்கிட்ட பணம் வாங்கிக்கிறான், அசலும் தரல, வட்டியும் தரல. இங்கே பார் சார், மட்டை வேற உடைச்சிட்டான். எப்படி சார் நான் விட முடியும்? அவனை நேரில் பார்த்து கேளு. ஏன் என் வீட்டு பூட்டை உடைக்கிற? பூட்டின வீட்டை உடைக்கிறது எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா? கந்து வட்டி தனபால் தானே நீங்கள்? ஆமாம் சார். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கொடுத்த காசை திருப்பி கேட்குற சாக்கில் நீ அவன் பொண்டாட்டிகிட்ட தப்பாக நடந்துருக்க முயற்சி பண்ணியிருக்க. நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும் சார். அட்வொகேட்டு. ஆ, இது மாதிரி பூட்டி இருக்க வீட்டில் வந்து உடைக்கிறது போகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா போலீஸ்கிட்ட சொல்லி கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையாக போங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பணம் கொடுத்தீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவனை போட்டு உருட்டிட்டு மிரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் பணம் வந்துடுமா? அப்புறம் அளவுக்கு மீறி ஏதாவது போனீங்கன்னா அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவேன், பார்த்துக்குங்க. இவங்ககிட்டலாம் காசு கொடுத்துட்டு எப்படி தானே வாங்குறதுன்னு தெரில. சரி வாங்கடா போகலாம். முதல்ல புறப்படுங்க, போங்க முதல்ல. நான் என்னடா அது? தலை நீ கொடுத்துரு தலை. நான் உன்னை என்னமோ நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் தலை. தலைக்கு தலை தலை இப்படி அங்கே இருக்கும்போது பாரு தலை. ஓ, shit. அந்த ஆளு மண்டையை உடைச்சிட்டான் தலை. ஓ மண்டையை உடைக்கிற பதில. சார், தம்பி, நான் தான்ப்பா ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன். எங்கே இருக்க தம்பி? நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கந்து வட்டி தனபால் ஒரு வேளை பூட்டை உடச்சிருந்தான்னா உன் நிலமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. என்னப்பா இது, மூளைக்கு மூளை கடன் வாங்கி வச்சுருக்க, ஒய்ஃபை வேற அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு உட்காந்துட்ருக்க. இது நல்லாவா இருக்குது? கடன் இல்லாத வாழ்க்கை தான்ப்பா நல்ல வாழ்க்கை. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் கடன் இல்லாமல் நம்ம சாப்பிட்டா நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு உன்னோட நிலைமை நல்லா புரியுதுப்பா. மியூசிக்ங்கிறது உன்னோட பேஷன், சரியா? அது வந்து இப்போ உடனடியாக வருமானத்தை கொடுக்காது. அதையே நம்பிட்டு இருந்தால் நீ கடன் மேலே கடன் தான் வாங்கிட்டு இருக்கணும். அதை நீ ஒரு பக்கம் வச்சுக்கோ. ஆனால் அதே நேரத்தில் நீ ஒரு வேலை வாய்ப்பை முதல்ல தேடிக்க, புரியுதா? நீ படிச்சிருக்க தானே? முதல்ல ஒரு வேலைக்கு போப்பா. ஒரு வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து வந்த வருமானத்தை வச்சு இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி பார்க்குற வேலையை பார்க்கணும். சுராஜ் ஃபைனான்ஸ் தானே? அவனையும் இந்த கந்து வட்டி தனபாலையும் இவனுங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன்? ஆ, நீ தைரியமாக முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வரணும். முதல்ல ஒரு வேலையை தேடிக்கப்பா. அந்த வருமானத்தை வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிடலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, புரியுதா? தன்னம்பிக்கையோடு செயல்படணும், சரியா? சரிங்க சார், தேங்க்யூ சார்.
மாப்பிள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுக்கிறேன். நான் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன், வந்து கதவை திற மச்சான். கடங்காரன் பயலோட சவகாசமே வச்சுக்கூடாது. பா, ஒரு நாளில் எவ்வளோ பிரச்சனை. இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னா கூட அவனோட சிபில் ஸ்கோரை பார்த்து தான் வச்சுக்கணும். ஏ மாப்பிள்ள, வெளியே வா. வா மச்சான். நேற்று வரைக்கும் இந்த உலகம் வேற மாதிரி தெரிஞ்சுது. எல்லாமே பிளாங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ மனசு தெளிவாயிடுச்சு. வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மியூசிக் எல்லாம் கொஞ்ச காலம் ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சூப்பர் மாப்பிள்ள, பக்கா. கடன் இல்லாத வாழற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. நமக்கு அது நம்பிக்கையை தரும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அது நான் இன்னைக்கே சென்னை போகலான் இருக்கேன் மச்சி. நல்ல முடிவு, சீக்கிரம் போ. மாப்பிள்ள, ஒரு 10,000 கைமாத்தா கொடுத்தா நல்லாயிருக்கும்.